நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பிரபு கூப்பிடவே இல்லை? பிரபு என்னாச்சு பிரபு? என் அம்மா வந்திருந்தாங்க. ஓ, திட்டினாங்களா? தேல் மாதிரி கொட்டிட்டும் போயிட்டாங்க. சரி விடு, உண்மை தெரிய வர்றப்ப எல்லாம் மாறும். மாற மாட்டாங்க, இவங்க யாரும் மாற மாட்டாங்க. விடு நண்பா, இன்னைக்கு உனக்கு என்னோட ட்ரீட். ஜெயில் கிச்சன்ல 1000 ரூபாய் கொடுத்து 2 பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம். பிரியாணி பிடிக்காதா? ஐயோ, எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். உனக்கு யார் மேல கோவம்? ரேவதி மேல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நல்லவளா இருக்காளே, அதான் அவன் பண்ற தப்பு. ஊரையே ஓடி ஓடி நேசிக்கிறாளே, ஆனா அவளை நேசிக்க யாருக்கும் மனசு இல்ல. நான் அவ பேச்சு கேட்டுதான் எல்லாம் பண்றேனா. அவளை தூக்கி வீசிட்டா எல்லாம் சரியாயிடுமா? பிரபு விடு, எல்லா அம்மாக்களும் மகன் மேல இருக்கிற பாசத்துல எல்லா மருமகளும் எதிரியா தான் பார்ப்பாங்க. இது பொதுவான ப்ராப்ளம் தான். பொதுவா எல்லா ப்ராப்ளமும் என்ன சுத்தி தான் இருக்கு. பிரபு கமான் லிவ் இட் சியர். பிரபு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஓகே. Prosecutor, proceed. Your Honor, எதிர்க்கட்சியினர் கார்த்திக் கொலை வழக்கை விசாரணை என்ற அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல விடாமல் இந்த முறையும் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்ற முறை கணம் கோட்டார் தன் உறவினரான கார்த்திக்கை மிக மிக கொடூரமாக கொலை செய்தார் என்று கருதப்படும் பிரபுவுக்கு பெயில் வழங்கப்படும் பட்சத்தில் அவர் இந்த வழக்கை தன் போக்கிற்கு மாற்றுவார். எனவே கோர்ட் இந்த பெயில் மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என விளக்கமாக கூறியும் திரு பிரபு பெயில் மனுவை போட்டிருப்பது கோர்ட்டாரின் அடுத்த கட்ட நடவடிக்கையை தடுத்து நேரம் கடத்துவதாக கருத வேண்டியிருக்கிறது. எனவே கணம் கோட்டார் அவர்கள் பெயில் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். Mr. Salian. Yes, my lord. You are wasting time. I am sorry, Your Honor. Go ahead. Thank you. Your Honor, இந்த வழக்கின் எதிர்த்தரப்பு சாட்சியான மிஸ்ஸஸ் அபிராமியை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன். I object, Your Honor. Objection overruled. Proceed. திருமதி அபிராமி, திருமதி அபிராமி, திருமதி அபிராமி. மிஸ்ஸஸ் அபிராமி, குற்றவாளி கூண்டில் இருக்கிற மிஸ்டர் பிரபு உங்களுக்கு என்ன உறவு? ஆன்சர் மீ மேடம். என் மகன். சின்ன வயசுல இருந்தே அவர் உங்ககிட்ட தானே வளர்ந்தாரு. பிரபு எப்படி, ஐ மீன் உங்க மகன் பிரபு எப்படிப்பட்டவர்? I object, Your Honor. பிரபுவை கொலையாளி என்று கருதும் மிஸ்ஸஸ் அபிராமியை எதிர்க்கட்சி வக்கீல் எமோஷனலாக அட்டாக் செய்கிறார். நோ யுவர் ஆனர். ஒரு தாய் கிட்ட தம் மகனை பத்தி கேட்கிறேன். தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் அபிராமியுடைய மகன் சூழ்நிலை குற்றவாளியா இங்க நிக்கிறத வச்சு நாம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. Objection overruled. Proceed. Thank you, Your Honor. மிஸ்ஸஸ் அபிராமி, சொல்லுங்க, பிரபு எப்படிப்பட்டவர்? கார்த்திக் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வர அவன் ரொம்ப நல்லவன். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி? He was healthy. Are you sure?
எஸ் ஐ எம் வெரி ஷூர். நோ மேடம், யூ ஆர் ராங். யுவர் ஆனர். ப்ளீஸ் பி சீட்டட். அவர் முடிக்கட்டும். மிஸ்ஸஸ் அபிராமி, சின்ன வயசுல இருந்தே ஒரு 5 இல்ல 6 வருஷம் முன்னாடி வரைக்கும் பிரபு இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. ஹி வாஸ் மென்டலி டிசேபிள்ட் பர்சன். அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? சொல்லுங்க மேடம். எஸ் எஸ். தெளிவா சொல்லுங்க மேடம். ஆமா, பிரபு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா. எத்தனை வருஷம்? 6 வருஷத்துக்கு முன்னாடி வர. அந்த டைம்ல அவர் எப்படி இருப்பாரு? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. பிரபு அந்த டைம்ல ரொம்ப வயலண்டா இருப்பான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆயுதங்களை எடுத்து ஆட்களை தாக்க வருவாரா? எஸ். அவரே அவர் எப்பவாவது காயப்படுத்தி இருக்காரா? சம்டைம்ஸ். அவர் மெடிகேஷன்ல இருந்தாரா? ஆமா. தொடர்ந்து டாக்டர் அவனை டெஸ்ட் பண்ணி தினமும் மருந்து தருவாங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் அபிராமி. யுவர் ஆனர், பிரபு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு அவர் மேல கொலை வழக்கு தொடுத்திருக்கிற அவருடைய அம்மா அபிராமி சொன்ன விஷயங்களை கனம் கோர்ட்டார் அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டுகிறேன். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டில் 2-3 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது பிரபு ஒரு பைத்தியக்காரன் என்று குறிப்பிடாமலே இருந்திருக்கிறார். ஐ அப்ஜெக்ட் திஸ். மிஸ்டர் ராம்ஜி, மனநிலை பிறழ்வு அல்லது மனநிலை பாதிப்புங்கிறது ஒரு குறை. அது மருத்துவ ரீதியா சரி செய்யக்கூடியது. ஏன் கட்சிக்காரரை நீங்க பைத்தியக்காரன் தவறான அடையாளத்தோட குறிப்பிடுறத என்னால ஏத்துக்க முடியாது. ஐ எம் சாரி யுவர் ஆனர். பிரபு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு ஏன் முதல்ல எங்கேயுமே குறிப்பிடல? மிஸ்டர் செடியன் மஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். மை லார்ட், பிரபு பத்தின இன்னும் சில விஷயங்களை கனம் கோர்ட்டார் அவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிரபுவுடைய மனைவி மிஸ்ஸஸ் ரேவதியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். Proceed. போமா. திருமதி ரேவதி, திருமதி ரேவதி, திருமதி ரேவதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்ஸஸ் ரேவதி, நீங்க பிரபுவை திருமணம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். நீங்க பிரபுவை திருமணம் செய்யும் போது அவர் எப்படி இருந்தாரு? How is his mind status? மிஸ்ஸஸ் ரேவதி, உங்க கணவரை குற்றவாளியா நினைச்சு கோர்ட் அவருக்கு பெயில் தர மறுத்துக்கிட்டு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை இது. இப்ப நீங்க சொல்ற உண்மைகள் தான் உங்க கணவரை ஜெயிலுக்கு வெளியில இருந்து இந்த கேஸை ஃபேஸ் பண்றதுக்கு உதவும். சொல்லுங்க, நீங்க திருமணம் செஞ்ச போது பிரபு எப்படி இருந்தார்? ப்ளீஸ் ரேவதி, சொல்லுங்க. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார். உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டார்? மிஸ்ஸஸ் ரேவதி, தாய் தந்தை உறவை விட மனைவிங்கிற உறவு
கணவனுடைய அத்தனை பிளஸ் மைனஸையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறது, அனுபவிக்கிறது, சமாளிக்கிறது. சொல்லுங்க, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? உங்ககிட்ட அவரு வைல்டா நடந்துகிட்டாரா? ஆரம்பத்துல ப்ளீஸ், உங்க பக்க நியாயங்களை கோர்ட் புரிஞ்சுக்கணும். பேசுங்க. ஆரம்பத்துல பிரபுனாலே எனக்கு பயம். கிட்ட நெருங்க முடியாது. உமா அத்தையை தவிர வேற யாரும் அவருக்கு மருந்து எடுத்துட்டு போக முடியாது. நான் பிரபுவை முழுசா நேசிச்சேன். அவரோட அன்பை எப்படியாவது சம்பாரிச்சிடணும்னு முடிவு பண்ணேன். அவரை கவனிக்கிற பொறுப்பை நான் முழுமையா ஏத்துக்கிட்டேன். கணவரான அவரை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க ஆரம்பிக்க மனைவியை அவர் என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல அவருக்கு மருந்து கொடுக்கப்பட்டது இல்லையா? ஆமா. அப்புறம் எங்களோட அன்புதான் பிரபு மனசு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுது. எங்களுடைய அன்புன்னா நான் என் மாமா வாசுதேவன், மாமா அபிராமி அத்தை, ஜோதி, எல்லாரோட அன்பும் அவரை மாத்துச்சு. இது நடந்தது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கப்புறம் பிரபு நார்மலானாரு. பிசினஸ் டேக் ஓவர் பண்ணாரு. சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. அவரு தொடர்ந்து மருந்து சாப்பிட்டாரா? கல்யாணமான 1 வருஷத்திலேயே மருந்து எதுவும் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு டாக்டர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஏன்னா பிரபு சரியாயிட்டாரு. ஆர்கியூமெண்ட், வயலன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எஸ். டாக்டர் மருந்து நிறுத்த சொன்னப்போ பிரபுவை தரோவா செக் பண்ணிட்டு தானே சொன்னாரு? ஆமா. டாக்டர் ஃபியூச்சர்ல பிரபு கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா? பிரபுவுக்கு அன்பான சூழ்நிலை இருந்தா போதும்னாரு. அது மட்டும் இல்லாம மனநிலை டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எந்த பதட்டமான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்ல வேண்டானாரு. சோ சூழ்நிலை சரியா இருந்தா பிரபு சரியா இருப்பாரு. நீங்க பிரபுவை ஜெயில சந்திச்சு பேசுனீங்களே, அப்ப அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. நிறைய பேசல. அவருக்கு ஜெயில் மாதிரியான சூழ்நிலை சமாளிக்க முடியல. தேங்க்யூ மிஸ்ஸஸ் ரேவதி. இப்ப நீங்க போலாம். யுவர் ஆனர், மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பமே தங்களுடைய அன்பால பிரபுவுடைய மனநிலையை சரி பண்ணியிருக்காங்க. வெறும் சந்தேகத்தோட அடிப்படையில அவரை ஜெயில அடைச்சு வச்சு அவருக்கு மருந்தாய் இருந்த குடும்பத்துடைய அன்பை பெற முடியாத சூழ்நிலைக்கு அவரை தள்ளி காயப்படுத்தி பிரபுங்கிற ஒரு அப்பாவிய மறுபடியும் சட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவரா மாத்திட கூடாதேங்கிறதுக்காகத்தான் நான் ஜாமீன் கேட்கிறேன். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பிரபு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னா கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். வெயில்ல ஏன் அவரை வீட்டுக்கு அனுப்பணும்? மிஸ்டர் ராம்ஜி, குணமான ஒரு மனநோயாளிய எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்? யுவர் ஆனர், நாளைக்கு பிரபு நிரபராதின்னு நிரூபிச்சிட்டா அவரை நெருக்கடிக்குள்ள தள்ளி மறுபடியும் அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவரா மாத்தின பாவம் யாரோடது? பிரபு தன்னுடைய பாஸ்போர்ட்டை கோர்ட்ல ஒப்படைக்க தயாரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம தம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஆஜராகி தினமும் கையெழுத்து போட தயாரா இருக்காரு. சட்டத்தோட கண்பார்வையிலிருந்து தப்பவே மாட்டேன்னு அவர் உறுதிமொழியும் அளிக்கிறார். மை லார்ட், மனநிலை பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மிஸ்டர் பிரபுவை மீண்டும் இருட்டுக்குள்ள தள்ளாமல் இருக்க மனித நேயத்தோட அவருடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருக்கு ஜாமீன் வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
எதிர்த்தரப்பில் முன்வைக்கப்பட்ட கருத்தையும் அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையையும் இந்த கோர்ட் மிக ஆழமான யோசனைக்கு உட்படுத்தியதன் விளைவாக மனிதநேய அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட பிரபுவின் மனநிலையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து அவர் வழக்கை சந்திக்க துணை செய்ய விரும்புகிறது. எனவே இந்த கோர்ட் குற்றவாளி பிரபுவுக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பளிக்கிறது. அவர் வாரம் ஒரு முறை தன் வீட்டுக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும். கோர்ட் உத்தரவிடும் பட்சத்தில் 24 மணி நேரத்துக்குள் கோர்ட்டில் அவர் ஆஜராக வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சனை எழும் பட்சத்தில் அவரை கைது செய்ய இந்த கோர்ட் உத்தரவிட முடியும். எனவே பிரபு சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யாது இந்த ஜாமீனை நேர்மையுடன் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேன்சல் பண்ண சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டுருவோம். இங்கேயே தோத்து போனோம். நீங்க பாத்தீங்கல்ல, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவார்னு எதிர்பார்க்கல. நான் விட மாட்டேன். ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு பெயில கேன்சல் பண்ண வைப்பேன். நீங்க கவலையப்படாதீங்க. முதல்ல போய் பெட்டிஷன் போட வழிய பாருங்க. போங்க. சரி, வரேம்மா. நீங்கள போய் கார்ல உட்காருங்க, நான் வரேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜோதி, போலாம். எதுவும் முடியல, இனிதான் ஆரம்பிக்க போகுது. ரேவதி கிட்ட பேச போறியா? அவங்கிட்ட பேச போறேன். பிரச்சனை ஆக போகுது, அதுக்கு தானே பேசுறது. நானும் கூட இருக்கேன். நான் மட்டும் இருக்கேன். இல்ல ஜோதி, அம்மானு கட்டி பிடிச்சு அழுவான். உங்க மனசை கலைக்க பாப்பான். உங்க புருஷன் வேற கூடயே இருப்பாரு. என்னால தாங்க முடியாது அவங்க உங்ககிட்ட பேசுறத. நானே 5 நிமிஷத்துல வரேன். ஜோதி, கோவப்படாத ஜோதி. அன்பா பேச, அவன் என்ன ஃப்ரெண்டா? He is a bloody murderer. ஜோதி, this is court. கத்த கூடாது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க. பாருங்க, யார் என்ன பேசணும்னு திரும்ப பதில் பேசாதீங்க. செடியன், நீ கிளம்பு. நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன். ஓகே வாசுதேவன். உன்கிட்ட பேசணும். எது வந்தாலும் வக்கீல்கிட்ட பேசு. எல்லாரையும் போ சொல்லு. நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும். போ சொல்லு. ஜோதி, உனக்கு என்ன வேணும்? போ சொல்லு. ஜோதி, என்ன பிரச்சனை உனக்கு? எது வந்தாலும் கோர்ட்ல பேசு. போ சொல்லு. அப்பா விடுங்க, நீங்க போங்க. பிரபு, எப்படி? நீங்க போங்க ப்ளீஸ்.